ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரிவிட்டுக்காக ஒரு புதிய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம A to Z ரிவிட்டை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரிவிட் ஸ்ட்ரக்சரல், ரிவிட் ஆர்கிடெக்சரல், ரிவிட் MEP இப்போது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அண்ட் பேசிக் கிளாஸ் தான் இன்றைக்கி. ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம ரிவிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விண்டோஸில் போயிட்டு ஆட்டோடெஸ்க்குள்ளே ரிவிட் இருக்கும். ஸோ இப்படியும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரிவிட் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப் பேஜ் தான் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாடல் இருக்குது பார்த்திங்களா, இங்கே தான் நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டும் நியூ ப்ராஜெக்ட்டும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடம். இது மாடல். இது வந்து ஃபேமிலி ஏரியா. ஃபேமிலி ஏரியானா சப்போஸ் ஒரு வாலில் டோர் வைக்கிறீங்க, விண்டோஸ் வைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது மெக்கானிக்கல் ஐட்டம் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலிஸில் தான் நம்ம பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீசெண்ட் ஃபைல்ஸில் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கோமோ அது மேலே தெரியும். ஃபேமிலிஸ் என்னென்ன ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்க ஃபேமிலிலாம் கீழே தெரியும். ஸோ மாடல் கீழே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ டெம்ப்ளேட்ஸ்னால் என்னென்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டு ஒரு செட்டிங், அதுதான் வந்து டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து நம்மளாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறது பார்ப்போம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நியூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூவில் கிளிக் பண்ண உடனே நியூ ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் ஃபைலை ப்ரௌஸ் பண்ண சொல்லும். ஸோ நம்ம வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட், ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட், ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட், மெக்கானிக்கல் டெம்ப்ளேட்னு ஏற்கனவே 4 டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள் ஆகும். இது உங்களுக்கு மெட்ரிக் வேணுன்னா மெட்ரிக் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌஸில் போய் இம்பீரியல் வேணுன்னா இம்பீரியலில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக மெட்ரிக் இருக்குது, நான் உங்களுக்கு மெட்ரிக்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல இங்கே ஆர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் மெனுன்னு சொல்லுவோம். இந்த ஆர் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் ரிஸ்டோர், மூவ், மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் எல்லாமே கேட்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா இங்கே சின்ன சின்ன ஐகான்ஸு, இந்த சேவ், ஓப்பனு, அண்டு, ரீடு, பிளாட் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து குயிக் அக்சஸ் டூல் பார்னு சொல்லுவோம். அது கீழே இருக்குது பார்த்திங்களா இந்த ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல் அப்படிலாம் மார்க் பண்ணியிருக்கு பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பன்ஸ்ன்னு சொல்லுவோம், ரிப்பன் டேப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது கீழே இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ரிப்பன் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் கீழே வந்து பார்த்திங்கன்னா வால், டோர்ஸு, விண்டோஸு, காம்பனன்ட்ஸு எல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது கீழே வந்து இங்கே லெவல் 1, லெவல் 2 அப்படிலாம் மென்ஷன் ஆகிருக்கு பார்த்திங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நான் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து எனக்கு லெஃப்ட் சைட்லேயும் ப்ராஜெக்ட் ப்ரௌசரை எனக்கு வந்து ரைட் சைட்லேயும் வச்சிட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு தேவையான எந்த சைடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த சைடு வச்சுக்கலாம். இது வந்து ப்ராப்பர்ட்டி பேனல், இது வந்து ப்ராஜெக்ட் ப்ரௌசர். ஓகேங்களா, உங்களுக்கு ப்ராஜெக்ட் ப்ரௌசரை பற்றியும் ப்ராப்பர்ட்டி பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாடல் ஸ்பேஸ். இந்த மாடல் ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து ட்ராயிங் விண்டோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ட்ராயிங் விண்டோ சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணோன்னே இந்த ஒரு மெனு வருது பார்த்திங்களா, இது வந்து கான்டெக்ஸ்ட் மெனுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டேட்டஸ் பார். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன கமெண்டில் இருக்கீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார் கீழே லாஸ்ட் பாட்டம் மோஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பார் இருக்கும், வியூ கண்ட்ரோல் பார் இருக்கும். இது வந்து ரிவிட் வந்து ஃபுல்லாகவே வந்து வியூ பேஸ்டு சாஃப்ட்வேர். ஓகேங்களா, ஆட்டோடெஸ்கோட ரிவிட் வந்து ஒரு வியூ பேஸ்டு சாஃப்ட்வேர். இது ஒரு வியூவை பொறுத்து தான் எல்லாமே மாறும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கிரிட் அண்டு லெவல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம்.
இப்போ நீங்கள் கிரிட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்கிடெக்சர் டேப்பில் போய்க்கலாம், இல்லை ஸ்ட்ரக்சரல் டேப்பில் போய்க்கலாம். ரெண்டு இடத்துலையும் அது கிரிட் அவைலபிளாக இருக்கும், ரெண்டும் சேம் தான். ஸோ நான் வந்து இப்போ ஆர்கிடெக்சர் டேப்பில் போய்ட்டு நான் கிரிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கிரிட் செலக்ட் பண்ணி எனக்கு கிரிட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பவரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் கிரிட் வேணும்னு இருக்கும். அதில் நான் இப்போ டிஃபால்ட்டாக பேசிக் கிளாஸ்னால இப்போ டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் பிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதை டிஃபால்ட்டாக அதுவாக நம்பரிங் அதுவாக எடுத்துக்கிச்சு. எனக்கு செகண்டு திருப்பியும் வந்து இன்னொரு கிரிட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அகைன் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ண எனக்கு வந்து 2 கிரிட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டை செலக்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்டில் வந்து 3Dன்னு இருக்கும். ஸோ இந்த 3D ஏன் இருக்குன்னா, இது நான் இனிஷியலாகவே சொன்ன மாதிரி ரெவிட் வந்து ஒரு வியூ பேஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ இந்த இடத்துல 3D போட்டிருக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த கிரிட்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வியூஸ்லேயும் வந்து அந்த கிரிட் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது அப்ளை ஆகும். இதுவே நம்ம 2D கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா ஜஸ்ட் அந்த 3D மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு 2Dயாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 2Dயாக கன்வெர்ட்னா அந்த வியூவில் மட்டும் நீங்கள் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அந்த வியூவில் மட்டும் அது அப்டேட் ஆகும். இதுதான் 2Dக்கும் இல்லை 3Dக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ அகைன் நான் ஒன் மோர் கிரிட் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போது வெர்டிக்கலாக க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அகைன் ஆர்கிடெக்சர் கிரிட்டில் போயிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ அகைன் இப்போ வந்து நான் வந்து ஹரிசாண்டலாக 1 2 க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து வெர்டிக்கலாக வந்து ஏபிஎஸ் சீரீஸில் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த நம்பர் வரும். திருப்பியும் போயிட்டு நான் கிரிட் க்ரியேட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு, அடுத்து சி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு, அப்புறம் டி பார்த்திங்களா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து கிரிட்டில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்போ இந்த கிரிட்டை வந்து நம்ம வந்து பிளான் வைஸ் நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எலிவேஷன் வைஸ் அதாவது செக்ஷன் வைஸ் நம்ம கிரிட்டை வந்து மேனேஜ் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக நான் வந்து நான் சவுத் எலிவேஷன் போய்க்கிறேன். இப்போது சவுத் எலிவேஷனில் போயிட்டு உடனே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த கிரிட்டெல்லாம் வந்து எனக்கு லெவல் 2 கிராஸ் ஆகிருக்கு. ஸோ லெவல் 2 கிராஸ் ஆகிருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஃப்ளோர் பிளான் லெவல் 2ல் வந்து எனக்கு கிரிட் விசிபிள் ஆகும். இதுவே எனக்கு ஃப்ளோர் பிளான் லெவல் 2ல் எனக்கு இந்த கிரிட் விசிபிள் ஆக தேவையில்லைன்னா நான் என்ன பண்ணேன்னா என்னோடய வியூவில் போயிட்டு இந்த கிரிட்டை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லெவல் 2 கீழே வச்சிடணும். அப்படி வச்சுட்டோன்னே எனக்கு இந்த பார்த்திங்கன்னா லெவல் 2ல் எனக்கு இந்த கிரிட் விசிபிள் ஆகாது. இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் நான் இப்போ வந்து எனக்கு விசிபிள் ஆகணும் லெவல் 2லனா நான் அந்த லெவலை வந்து என்னோடய கிரிட் கிராஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எனக்கு வந்து அந்த வியூவில் என்னோடய கிரிட்டு வந்து அந்த லெவலில் என்னோடய கிரிட் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்படி இல்லைன்னா தெரியாது. இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு லெவல் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். நம்ம லெவல் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு எலிவேஷனில் இல்லை செக்ஷன்ஸில் போகணும். அப்போ தான் நம்மளால் லெவல் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் லெவல் க்ரியேட் பண்ணுறதுக்கு அகெயின் ஸ்ட்ரக்சரல் ஆர்கிடெக்சர் எந்த டேப்லோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ அதில் வந்து லெவல் டேட்டமில் லெவல் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லெவல் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். எனக்கு இங்கே பார்த்திங்கன்னா லெவல் 3 வந்து ஃப்ளோர் பிளானில் லெவல் 3 க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு இந்த லெவல் 3 க்ரியேட் ஆகலைன்னா நான் இப்போ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா வியூவில் போகணும். வியூவில் போய்ட்டு பிளான் வியூவில் போகணும். அதில் வந்து ஃப்ளோர் பிளான் இருக்கும். அந்த ஃப்ளோர் பிளானில் வந்து என்னென்னா இங்கே லிஸ்ட் அவுட் ஆகாத இருக்கும் லெவல்லாம் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லெவல் 3 கிடச்சிடும்.
இப்போது நம்ம வந்து இருக்கிறத வச்சு லெவலும் கிரிட்ஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த லெவலும் கிரிட்டும் நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸில் பார்ப்போம். இது பேசிக் கிளாஸ்ன்றதுனால இது வந்து பேசிக்காக இதோட போதும். உங்களுக்கு போக போக அட்வான்ஸ் கிளாஸில் உங்களுக்கு லெவல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது நம்ம ஒரு புது ஸ்டைலே க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் கிரிட்ஸ் எப்படி நம்மளுக்கு தேவையான யூசர் டிஃபைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போக போக நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஃபைனலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாப் அப்டேட் செஷன். இது வந்து ஒரு ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கிளில் நம்மளுக்கு வர மெசேஜை நம்ம ஃபார்வர்ட் பண்ணி விடுறோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸை வந்து ஜாப் இருக்குது. உங்களுக்கு தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.